இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் நம்ம எல்லாருமே ஒரு வாட்டினாச்சும் மக்க படிச்சிருப்போம் ஓகேங்களா. sin 30 1/2, sin 60 √3/2 அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சைன்னா என்ன, இந்த 30 டிகிரிக்கு ஏன் 1/2 போடுறோம் அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது ஓகேங்களா. ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சர்க்கிள் தாங்க காரணம். ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோன்னா இப்போ இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்குது ஓகேங்களா. இதை வந்து ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வரைஞ்சிருக்காங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஓகேங்களா. கரெக்டாக இது 1ன்ற சைஸில் இருக்க ஒரு சர்க்கிள். இதை வந்து நம்ம யூனிட் சர்க்கிள் மேக்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக 0 டிகிரியில் இருக்குது ஓகேங்களா. அப்போது இதோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனோட இது 1,0 இருக்கும். அதாவது எக்ஸில் ஃபுல்லாக அந்த லைன் இருக்குது. இதனால் அப்போது எக்ஸோட வேல்யூ 1 ஆகும், ஒயில் சுத்தமாக இல்லை ஓகேங்களா. ஒய் ஆக்சிஸ் சுத்தமாக இல்லைனால அந்த ஒய் வேல்யூ 0 இருக்கும். அதுவே இந்த லைன் நம்ம 0 டிகிரியில் மூவ் பண்ணி 90 டிகிரி கொண்டு வந்தால் என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த லைன் நான் 90 டிகிரி கொண்டு வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைனோடைய இப்போ இருக்க எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 0,1 இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸில் சுத்தமாக இந்த லைன் இல்லை, ஒயில் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 0,1 இருக்கும். இதை தான் வந்து அவங்க அந்த இடத்துல சைன் அண்ட் காசை வச்சு சொல்கிறாங்க. ஸோ சைனுன்றது ஒய் ஆக்சிஸு, காசுன்றது எக்ஸ் ஆக்சிஸு. 0 டிகிரியில் இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ் வந்து 0வா இருக்கும், காசு வந்து 1 இருக்கும். அதே 90 டிகிரியில் வந்து சைன் 1 ஆகிடும், காசு 0 ஆகிடும். ஏன்னா ஒயில தான் வந்து ஃபுல்லாக இருக்கும் அந்த லைன் ஓகேங்களா. சரி, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த லைனை 60ல் வைக்கிறேன் ஓகேங்களா. ரேடியஸை வந்து நான் 60 டிகிரியில் வச்சிருக்கேன். 60 டிகிரியில் வைக்கும் போது எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது 0.5. எக்ஸ் ஆக்சிஸ்னா காஸ் ஓகேங்களா. ஸோ 60 டிகிரியில் இப்போ காஸ் எவ்வளோவா இருக்குன்னு அந்த டேபிளில் பார்ப்போம். 60 டிகிரி காசு எவ்வளோ இருக்குது 1/2 இருக்குது ஓகேங்களா. 1/2னா 0.5. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கமெண்ட்டில் தரேன். அண்ட் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி இந்த காஸ் சைன் மட்டும் இல்லாமல் டேனு காட்டு கொசிக்கன்னா என்னன்னு சொல்லிட்டு அதை பாருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இல்லை அந்த மற்ற சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன மீன் பண்ணுதுன்னு கண்டுபிடிங்க. அண்ட் இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கான்செப்ட்ஸுக்கு இஎன்எஸ் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.